ஏனே அதான் புது ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கல்ல, எல்லாமே பழைய ரேட்டுக்கே பில்லு போட்டிருக்கீங்க. என்ன அக்காக்கு விஷயம் தெரியாதனால ஏமாத்த பாக்குறீங்களா? ஏங்கா அதான் புது ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்துட்டாங்களாக்கா, அதுபடிதான் பில்லு போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணும்க்கா. உங்களை மாதிரி நிறைய பேர் விஷயம் தெரியாதனாலதான் பழைய ரேட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஏமாந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி அப்படி பார்த்தா எம்ஆர்பி இதுல என்ன ரேட் போட்டிருக்கோ அதானே பில்லுலயும் போட்டிருக்காங்க, அப்படிதானே பார்த்து வாங்க முடியும். இனிமேலே எம்ஆர்பி பார்த்துலாம் வாங்க கூடாதுக்கா. அப்புறம் எதை பார்த்துப்பா வாங்குறது? அக்கா இதுக்கு முன்னாடி 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி 4 விதமான ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்ப அத 5%, 18% சொல்லி 2 விதமான ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சு. இப்ப நமக்கு காலங்காத்தால தேவைப்படுற இந்த பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு இதுல ஆரம்பிச்சு நம்ம சமையலுக்கு தேவைப்படுற மல்லிகை சாமான், நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பைக்கு, காரு, டிவி, ஏசி, அப்ப நம்ம தினமும் போற ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சுக்கா. எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு விலை கம்மியா இருக்கு அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு சொல்றேன். இல்லனா நீங்க பழைய விலைக்கே வாங்கிட்டு போயிட்டு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமேல் நீங்க ஏமாறாம இருக்கணும்னா நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயமே புரியும். அக்கா இப்ப நமக்கு தினமும் தேவைப்படுற இந்த பேஸ்ட், இந்த பிரஷ், அப்புறம் இந்த காபி பவுடரு, அப்புறம் சமையலுக்கு தேவைப்படுற இந்த மல்லிகை சாமான், இது எல்லாத்துலயுமே 18% ஜிஎஸ்டில இருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால எல்லா பொருளோட விலை கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேஸ்ட் வந்து 80 கிராம் இருக்கா, இதோட விலை பாத்தீங்கன்னா 78 ரூபா போட்டுருக்கு. இது வந்து 68 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த ஃபேமிலி பேக் பிரஷ் இருக்கு பத்தியா, இது வந்து 160 ரூபா போட்டுருக்கு. இது வந்து 145 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இப்ப நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகுற இந்த நெய், சீஸ், அப்புறம் இந்த நட்ஸ், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட், அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பாத்திரம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த சோப்பு, ஷாம்பு, இது எல்லாத்தையுமே 18%ல இருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. சோ பில்லு போறப்ப கரெக்டான ரேட்டுக்கு தான் போடுறாங்களா, புது ஜிஎஸ்டி படி தான் போடுறாங்களா கரெக்டா நம்ம பார்த்து வாங்கணும், இல்ல ஏமாந்துருவீங்க. தம்பி இப்ப இதோட ரேட்லாம் என்னன்னு நீ சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியுது. நாங்களா வாங்க வந்தோம்னா எம்ஆர்பில என்ன போட்டிருக்கோ அதை பார்த்தா வாங்குவோம். இப்ப புது ரேட் என்ன வந்திருக்குன்றத எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி ஏமாறம் வாங்குறது? அக்கா இப்ப புது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இந்த எம்ஆர்பி ரேட்டை விட கண்டிப்பா ரேட்டுங்கிறது கம்மி ஆயிருக்கும். ஆனா பேக்கிங் பாத்தீங்கன்னா பழைய பேக்கிங் தான் இருக்கும். சோ 2026 மார்ச்சுக்குள்ள நீங்க எல்லாத்தையுமே புது பேக்கிங் கொண்டு வந்துடணும். அதுக்குள்ள இருக்கிற பழைய பேக்கிங் வித்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப அவங்க பில்லு போடுறாங்க பாத்தீங்களா சிஸ்டத்துல, அதுல வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இதை வந்து காமிச்சா பழைய எம்ஆர்பி இல்லாம புது எம்ஆர்பி அப்படிங்கிற நம்ம பில்லுல வந்துரும். சோ நம்ம பில்ல பார்த்து புது எம்ஆர்பி போட்டிருக்காங்களா இல்ல பழைய எம்ஆர்பியே போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி வேற எந்த பொருளோட விலையெல்லாம் கம்மியா இருக்கு தம்பி? அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது? ஏன்னா ஏமாறாம வாங்கணும்ல. அக்கா இப்ப நீங்க மொத்தமா ட்ரெஸ் வாங்குறீங்க, அதோட பில்லு 1000 ரூபாய் கீழே வந்துச்சு அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 5%. இதுவே 1000 ரூபாய்க்கு மேல வந்துச்சு பாத்தீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 12% மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இதை இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க 2500 ரூபாய் 2000 ரூபாய் கீழே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி 5% ஆகும். 2500 ரூபாய்க்கு மேல நீங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி 18% கொண்டு வந்துட்டாங்க. சோ நீங்க ட்ரெஸ் வாங்குறப்ப 2500 ரூபாய் கீழே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும், ஜிஎஸ்டிங்கிறது. இதுவே 2500 ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிங்கிறது அதிகமா வரும். நல்ல வேலை தம்பி சொன்னீங்க, இல்லாட்டி ட்ரெஸ் எடுக்கும்போது காசை மிச்சம் பண்ண முடியாம போயிருக்குமே. 5% எங்க இருக்கு, 18% எங்க இருக்கு? அக்கா இப்ப வீட்டுக்கு தேவைப்படுற டிவியோட ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 28%ல இருந்து 18% கொண்டு வந்துட்டாங்கக்கா. சோ டிவி ரேட் எல்லாம் கம்மியாகுமாமா. இப்ப சோனி பிராண்டோட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000ல இருந்து 70000 வரைக்கும் கம்மியாகுமாமா. இதுவே எல்ஜி பிராண்டோட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000ல இருந்து 80000 வரைக்கும் கம்மியாகும் சொல்றாங்க. பானாசோனிக் கம்பெனி இருக்குல்ல, அதோட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2000ல இருந்து 45000 வரைக்கும் கம்மியாகும் சொல்றாங்க. இப்ப எல்லார் வீட்லயுமே மேக்ஸிமம் 32 இன்ச் உள்ள டிவி தான் வாங்குவாங்க. சோ இதோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இப்ப 28% 12% வந்துருச்சா. சோ ரேட்டுங்கிறது கம்மியா இருக்கும். இப்ப அதே போல வீட்டுக்கு தேவைப்படுற ஏசியோட பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 28% 12% கொண்டு வந்துட்டாங்களா. சோ கிட்டத்தட்ட ஒரு 3000 கம்மியாகும் சொல்றாங்க. தம்பி நல்ல வேலை, இப்பதான் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குவோம்னு நினைச்சேன், சரியான நேரத்துல சொல்லிட்டீங்க. ஏங்கா அடுத்த 2-3 மாசம் ஆட்டமல்ல வெளுத்து வாங்க போது நீ வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்ட போற? எனக்கு இல்லப்பா, மாமியார் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக. அக்கா அடுத்து இந்த 2 வீலர் ரேட்டும் பயங்கரமா கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கக்கா. இப்ப 350 சிசிக்குள்ள பைக்கோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 28% இருந்துச்சு. இப்பதான் 18% கொண்டு வந்துட்டாங்க. இதனால ஏகப்பட்ட கம்பெனியோட பைக் எல்லாம் பயங்கரமா கம்மியாயிருச்சு. இப்ப ஸ்பிளண்டர் பிளஸ் வண்டி இருக்கு பாத்தியா, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபாய் கம்மியாயிருச்சாமா. ஏன் இப்ப நான் ஒரு 3 மாசம் முன்னாடி பல்சர் வண்டி ஒண்ணு வாங்கினேன்க்கா, 125 சிசி.
அந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,16,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபோன் பண்ணி கேட்டோம்னா தம்பி குறைஞ்சிருச்சுப்பா 1,09,000 ரூபான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட்டு கம்மியாயிருச்சு. இப்ப சுசுகி பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கவேன், அதோட கம்பெனி வண்டிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 இருந்து ஒரு 16,000 வரையும் கம்மியாயிருச்சு. அப்புறம் யமஹா பிராண்டோட வண்டிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 8,000 இருந்து 18,000 வரையும் கம்மியாயிருச்சு. ஹீரோ கம்பெனி இருக்குல்ல, அந்த வண்டியோட கம்பெனிலாம் விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 இருந்து 17,000 வரையும் கம்மியாயிருச்சு. ராயல் என்ஃபீல்டு வண்டிலாம் சில வண்டிலாம் 22,000 ரூபாய் கம்மியாயிருச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட்டு கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூஜா ஹாலிடேஸ் வரப்போதுல, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி எல்லாம் வரப்போகுது. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃபர்னு சொல்லி அதுக்கு சில ரேட்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் 2 வீலர்லாம் வாங்குற மாதிரி இருந்தா இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடியறதுக்குள்ள வாங்கிட்டு காசை பயங்கரமா மிச்சம் பண்ணலாம். ஏன் தம்பி, நான் என் மாமியாருக்காக கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பைக் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? மாமியாருக்காண்டி காரு அக்கா, கார் ரேட்டும் பயங்கரமா கம்மியாயிருச்சு. இப்ப 1200 சிசிக்குள்ள காரோட ஜிஎஸ்டிலாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி 28% இருந்துச்சா, இப்ப அதையும் 18% கம்மி பண்ணிட்டாங்கக்கா. சோ காரோட ரேட்லாம் பயங்கரமா கம்மியாயிருச்சு. என்னென்ன கார் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், வாசிக்கிறேன் பாரு. இப்ப எஸ்பிரஸோ காருக்கு பத்தியா, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,29,000 கம்மியாமாமா. அடுத்து இந்த ஆல்டோ K10 இது பாத்தீங்கன்னா 1,07,000 கிட்ட கம்மியாமாமா. அடுத்து பாத்தீங்கன்னா வேகனார் அந்த காலத்துல இருந்தே இருக்கு, அதோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79,500 கம்மியாமாமா. அப்புறம் ஷிஃப்ட்னு ஒரு கார் இருக்கு, பயங்கரமா எல்லாருமே வாங்குறாங்கக்கா. அந்த கார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84,500 கம்மியாமாமா. அப்புறம் எர்டிகான்னு ஒரு கார் இருக்கா, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,500 வரைக்கும் கம்மியாமாக்கா. அதே போல காருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சோ இந்த ஃபெஸ்டிவல் முடியிருக்குள்ள கார் வாங்கணும் பிளான் பண்ணா சீக்கிரமா வாங்கிட்டு பயங்கரமா காசை மிச்சம் பண்ணலாம். நல்ல வேலை தம்பி, சும்மா ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ காலையில எந்திரிக்கிறதுல இருந்து கார்ல போற வரைக்கும் எல்லாத்தோட விலையும் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லிருக்க. நீ சொல்லலனா எனக்கு எல்லா விஷயத்திலும் நானும் ஏமாந்திருப்பேன், மக்களும் ஏமாந்திருப்பாங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம போச்சு இப்பெல்லாம். அக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேநீர் இடைவேளை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குக்கா, அதில் நீ தினமும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கவே, உனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் தினம் தானே வந்துகிட்டே இருக்கும். நீ பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், இனிமேல் நீ ஏமாறாம இருக்கலாம். சரியா? அப்படியா? அதுல என்ன பாத்திருக்கியா? உங்களை பார்த்தது ஒன்னையும் நான் பார்த்தது இல்ல. நான் போய் ஜிஎஸ்டி பில்ல கம்மி பண்ணிருக்காரான்னு பாத்துட்டு வரேன். உனக்கு எவ்வளவு சொன்னாரு? உங்களுக்கு 3,125 ரூபா சொன்னாரு. போய் அதை கம்மி பண்ணுங்க. எனக்கு இப்பதான் போய் பில்லே போடணும். நான் போய் பர்ச்சேஸ் கம்மி பண்ணி 1000 ரூபாய் கொண்டு வரேன் பாருங்க இப்ப எப்படின்னு. 1000 ரூபாய்.